பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நமது அன்றாட வாழ்விலே அநேக பொருட்களை பயன்படுத்தி வருகின்றோம். நல்ல பொருட்களுக்காக பல கடைகளில் ஏறி இறங்குகிறோம். அவ்வாறு நம் தேடலுக்கு ஏற்ற வண்ணமாக மிக சிறந்த ஒரு பொருளை நாம் பெறுவோம் என்றால் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி அளவிடப்பட முடியாது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, அநேகருக்கு அறிமுகம் செய்து வைப்பதும் அதன் மேன்மைகளை குறித்து பலரிடம் பறைசாற்றுவதும் ஒரு இயற்கையான குணாதிசயமே ஆகும். இப்படி நம்மை மகிழ்விக்கக்கூடிய பொருட்களை காட்டிலும், நாம் பெறும் எத்தகைய சந்தோஷத்தின் அனுபவத்தை காட்டிலும், நமது உண்மையான தேடலின் நிறைவை தரக்கூடிய ஒரு பொருள் உலகத்தில் இருக்கும் என்றால் அது இப்பிரபஞ்சத்தின் தோற்றமாய் இருக்கும் தேவனின் பிரசன்னமே ஆகும். இத்தகைய பேரின்பமும் நித்திய மகிழ்ச்சியும் வேறொன்றிலும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுவே சத்தியம். இதை அனுபவித்தவன் மாத்திரமே அதன் பொருளை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆகவேதான் அதை உணர்ந்த தாவீது அந்த அனுபவத்தை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல், என்னோடு கூட நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று பலருக்கு எடுத்துரைக்கின்றான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று இவனை அழைக்கும் பொழுது மகிழ்ச்சி கொள்ளுகின்றான். இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் கடந்து செல்லும் நாம் அடைகின்ற இந்த ஆனந்தத்தை நமக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்ள கர்த்தர் விரும்புவதில்லை. இதை நாம் ஒரு மேன்மையான ஒன்றாய் கருதுவோம் என்றால் உண்மையிலேயே நிச்சயம் அதை பிறருக்கு பறைசாற்றுவோம். ஆம், தாவீதை போல நாமும் அநேகரை அழைத்து ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம். இசைந்து ஆராதிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம். நம் சந்ததிகளை தலைமுறை தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக வைப்போம். God bless you abundantly.